வணக்கம். நான் எஸ்தர். இன்னைக்கு நம்ம மரத்தில காய்ச்ச சீத்தாப்பழம் தான் ரொம்ப ரொம்ப புடிச்ச பழம் எனக்கு இது. இது நெறைய காமிச்சது உங்கள்ட்ட ஹேப்பியா ஷேர் பண்ணலான்னு தான். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுங்களா? அதாவது ஒரு பெரிய மலை உச்சி. அந்த மலை உச்சியில பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு துறவி சாமியார் வந்து போறாரு. அவரோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு, அவரோட பொருட்கள் எல்லாமே ஒரு மூட்டை மாரி வச்சுட்டு, ஏற முடியாம ஏறி கஷ்டப்பட்டு போறாரு. அப்போ அந்த அந்த அவர் கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வயசு பாப்பா. அவங்க தம்பிய தூக்கிட்டு ஒரு 4 வயசு குட்டி பையன். அவன தூக்கிட்டு வெக்கு 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 வெக்குன்னு நடக்குறாங்க. டயர்டே ஆகல. அப்ப அந்த சாமியார் கேட்குறாரு, "எப்படி பாப்பா என்னால ஏற முடியல. இந்த மூட்டைய தூக்கிட்டு என்னால ஏற முடியல. நீ இந்த பையன தூக்கிட்டு எப்படி ஏறுற?" அப்படின்னும்போது, அப்ப அந்த பாப்பா சொன்னுச்சாம், "சாமி, நீங்க வந்து பொருட்கள தூக்கிட்டு நடக்கிறீங்க. நான் என் தம்பிய தூக்கிட்டு நடக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சுமையா இல்ல, வெயிட்டா இல்ல." அப்படின்ட்டு சொல்லிட்டு வெக்கு வெக்குன்னு போயிட்டாங்களாமா. இதில மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நெறைய பேர் இன்னைய காலத்தில அப்படிதாங்க. நம்ம வந்து பொருட்கள், பணம், காசு, சொத்து அப்படி இப்படின்னு அத தான் நம்ம பேஸ் பண்ணி, அத ஃபோக்கஸ் பண்ணி, அத பின்னாடி தான் நம்ம போய்க்கிட்டே இருக்கோம். அத தான் தூக்கி வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம். பணத்த, பொருள எல்லாம் தூக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கோம். சொந்த பந்தங்கள வந்து நம்ம தூக்கி வைக்கிறதில்ல. எப்படி தூக்கி வைக்கிறோமில்லன்றது வந்து, நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்றதில்ல, அவாய்ட் பண்றோம். ஸோ கூட பிறந்தவங்கள, சொந்த பந்தங்கள எல்லாத்தையும் நீங்க தூக்கி வச்சு சந்தோஷமா நடந்து பாருங்க. வாழ்க்கையில வந்து பொருட்கள் சுமையா இருக்கும். சொந்தங்கள் சுமையா இருக்காது. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.